நிஜமாக எங்களால் நம்ப முடியல. லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. மினிமம் 50 ரூபாலேருந்து 3000 ரூபா வரைக்கும் அனுப்பியிருந்தீங்க. நல்ல படைப்புக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு மிகப்பெரிய நம்பிக்கை. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்தாலே போதும். எங்களால் இன்னும் நிறைய நல்ல வீடியோஸ் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற ஜிபே லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷம் கழிச்சு எப்போ என் வீட்டை கண்டுபிடிச்ச? அடே கணேசா, நீ பெரிய அண்டார்டிகாவில் குடியிருக்க. அங்கேருந்து 3வது இருக்க. எங்கள் சின்ன மாமியார் அங்கேதான் இருக்காங்க. அங்கே போய் கேட்டேன். கணேஷ் என்ற பேரை சொல்லி அடையாளம் சொன்னேன். ஊரில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இந்த அடையாளத்தோட அவன் ஒருத்தருக்கு அங்கே போய் பாடுறாங்க. கரெக்டாக கதத்துல நீ கதத்துறக்குற. அது சரி, நீ வந்து பார்த்தாரு இந்த ஆட்டாங்களை வேற சுமந்துட்டு வந்திருக்க. என்னடா பண்ணுறது, தலையெழுத்து விட்டா போகும், அப்படியே தூக்கி சமக்க வேண்டியதுதான். உன் தலையெழுத்து இல்லை, ஏன் தலையெழுத்து. ஏடா பேரு இந்த மாதிரி குண்டை தொப்பு எப்பெல்லாம் வச்சு விநாயகர் மாதிரியே இருக்கடா. டேய் என்னடா பண்ணுறது, ஃபுட்டு கொஞ்சம் கண்ட்ரோல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான், வேறு இல்லை. அப்பெல்லாம் முடி கருகருன்னு இருப்பேன். அப்படி எண்ணெய் வச்சு அப்படி வலிச்சு சீவி அப்படி பக்தி பழம் வந்து உட்காந்துருப்பேன். எங்கடா போச்சு? என்னடா பண்ணுறது, வயசாயிடுச்சுல, கொட்டிடுச்சு முடியலாம். சுப்பு சின்ன வயசுல இவன் அப்படியே பக்தி பழமா இருப்பான். ஸ்கூல்ல பெஞ்சில் உட்காந்துருப்பேன். அப்படியே நம்ம இவன் மட்டும்தான் படிக்க வந்த மாதிரியும், அந்த வாத்தியாரம் இவனுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க வந்த மாதிரியே அப்படின்னு நடத்திக்கிட்டே இருப்பாரு. இவன் ஆணு கேட்டுட்டு இருப்பான். ஆனால் எல்லாத்தையும் படிச்சு முடியாம பார்த்துக்குவேன். நாங்கள் எல்லாம் இவன் வாயை பார்த்துட்டே உட்காந்துருப்போம். 10 மார்க்குக்கு தான் நாங்கள் படிச்சுட்டு போவோம். மீதி 25 மார்க்கு சார் நம்பியும் போவோம். ஆனால் காட்டுக்கான். அதை வச்சு படிச்சு அப்படியே பாஸ் பண்ணி விடணும் பார்த்துக்குவேன். ஒரு தடவை என்ன நினச்சி தெரியுமா, டெஸ்ட் எழுதும்போது எனக்கு நேர் பின்னாடி உட்காந்துருந்தா. நான் எழுதுறதை பார்த்து இல்லடா உண்மையை சொல்ல விட்றான். அப்புறம் வரிக்கு வரி மாறாமல் அப்படியே எழுதியிருக்கான். நான் ஒரு ஆன்சர் தெரியாமல் பாதியில் நிறுத்திட்டேன். அதை இவனும் அப்படியே பாதியே நிறுத்திட்டான். மிஸ் அதை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னை கூப்பிட்டு நீ ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டு, அதனால உன்னை வான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவன் நோட்டை வாங்கி ஒரே கோடு 0. இது பெரும் பிறகு ஒன்றும் இல்லை. அந்த டீச்சருக்கு உன்னை பிடிக்கும், என்னை பிடிக்காது, அவ்வளோதான். மற்ற நான் நல்லா பிடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையிலே நடந்தது அதுதான். உண்மையை ஒத்துக்கிட்டா. கணேசன் நல்லா படிப்பான், ஆனால் பொய்யா பேசு. அப்போ பேசுனா பற்றி அது மாதிரியா? அவன் போய் பேசல, நீ தான் புழுகு மூட்டை. அப்புறம் அது பவித்ரா என்னாச்சு? ஏய் கண்மணி சொல்ல. ஆமாப்பா, அந்த பாவப்பட்ட பவித்ரா உன் மேல பிரியப்பட்டு ஒரு லெட்டர் கொடுத்தா. நானும் அதை கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்தேன். நீ என்ன சொன்ன? படிக்கும்போது படிப்பு தான் முக்கியம், பவித்ரா முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிட்ட. எனக்கு மானமே போச்சு தெரியுமா? சரி சரி விடு, அதெல்லாம் பழைய கதையில இதுக்கு பேசிட்டு. எனக்கு பவித்ரானா இவனுக்கு சுமித்ரா. அவ்வளவு பயம் இருக்குல்ல. சரி ரொம்ப டாடி எங்க வேலைக்கு போயிருக்கப்பா. டேய் கணேசா, நீ எல்லாம் கொடுத்து வச்சவன்டா. ஏன் முன்னாடி இருக்காளே, என்னை வேலைக்கு போக சொல்லி சம்பாதிக்க சொல்றாடா. என்ன என்ன இப்படி சத்தம்? நாய் மாதிரி கத்திட்டு இருக்கிறீங்க. யார் இவங்கெல்லாம்? இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்க வந்திருக்காங்க. இருக்கட்டும், அதுக்கு சத்தம் மட்டும் பேசிட்டு இருப்பீங்க. இல்லை இல்லை, கம்மி பண்ணிக்கிறோம். குடி வரும்போது என்ன சொன்னேன்? சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது சொல்லியிருந்தேன்ல. இப்போ கிளம்பிடுவாங்க. கார் இப்படி கேட்டுக்கு முன்னாடி நிறுத்திருக்கீங்க. எங்க கார் எப்படி உள்ள விடுறது, வெளியே எடுக்கிறது? இல்லை இல்லை, இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் எடுத்துருவோம். வாடகை என்னாச்சு? நாளைக்கு சம்பளம் போட்டுருவாங்க, நாளைக்கு கொடுத்துறேன். சரி, சத்தம் போடாம இருந்துக்குங்க. அப்புறம் டேய் கணேசா, என்னடா இது சொந்த வீடு இல்லையா? வாடகைக்கா இருக்க? ஆமாடா. என்னடா அது, நீ படித்த படிப்புக்கு ஏதோ பெரிய ஸ்கூலில் ஹெட் மாஸ்டராவோ இல்லை பேங்க்கில் ஆஃபீஸராக இருப்பேன்னு நினச்சா இப்படி சொல்கிறியாடா? டேய், படிப்புக்கும் ரியல் லைஃப்க்கும் சம்மந்தமே இல்லைடா.
என்ன வாத்தியாரை போகணும்னு நினச்சேன், இப்போ பியூனாக போயிட்டுருக்கேன். இருந்தாலும் இந்த வேலையை நான் சந்தோஷமாக தான் பார்த்துட்டு இருக்கேன். குழந்தைங்களாம்? ஒரே ஒரு பொண்ணுடா, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவள் புருஷனோட சந்தோஷமாக இருக்கா, நானும் என் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்கோம். கணேசா, எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே இந்த பாசிட்டிவிட்டி தான். அது எப்படி எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்க? வாழ்க்கைனா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் கண்மணி. நம்ம பாசிட்டிவ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா? அவசிய கல்யாணத்துக்கு ஃபேமிலியோட வந்துடுறேன். சரி வரோம். இருங்க, நானும் வரேன். அந்த ஓனர்மா கீழே சிறு சிறு மூஞ்சி வச்சு முன்னாடி நின்றுட்டு இருக்கும். சரி வாடா. நீங்களா வந்து ரொம்ப சந்தோஷம்டா எனக்கு. டேய், எங்களுக்கு தானே ரொம்ப சந்தோஷம்டா. கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும். என்னடா நான் இல்லாமையாடா கல்யாணம்? கண்டிப்பாக வரும்டா, கண்டிப்பாக வரும்டா. டேய், சொந்தக்காரடா? ஆமாடா. எப்படா எடுத்தது? ஒரு 4-5 வருஷம் இருக்குண்டா. மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும்டா? ஒரு 15-16 கொடுக்குண்டா. 3 பேர் போனால் கம்ஃபர்ட்டாக இருக்கும்ல? கம்ஃபர்ட்டாக இருக்குண்டா. டேய், ஒரு ரவுண்ட் கூப்பிட்டு போறியாடா? என்னடா இதெல்லாம் கிட்டுக்கிட்டு? வாடா போலாம். இந்த செக் போஸ்ட்டுக்கு எதுக்கு கணேசன் போச்சோன்னா தெரியலையே. ஏய், அங்க நின்னுட்டு இருக்கிற ஒரு நிமிஷம் பாரு. ஆமாம், வாட்ச்மேனு. வாட்ச்மேன் தான், நம்ம ஸ்கூல் வாட்ச்மேன். மாணிக்கன மாதிரியே இல்ல? மாணிக்கண்ணே மாதிரி இல்லை, மாணிக்கண்ணே தான். அதே மிடுக்கு, அதே துடுக்கு. இன்னும் பாரு, மைனர் மாதிரி சுற்றிட்டு இருக்காரு. அப்பெல்லாம் ஸ்கூல் எப்போ முடியும்னு நம்மளாம் ஸ்கூல் வச்சே பார்த்துக்கிட்டு இருப்போம். இவர் நம்மளை கேட்டை விட்டு எப்போ துரத்துவோன்னு அவர் வச்சே பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அதே மாதிரி வாட்சை பார்த்து சுற்றிட்டு இருக்காரு பாரு. ஏய், அவர் எங்கேயோ கிளம்புறாரு. வண்டி எடு, அவரை ஃபாலோ பண்ணு. விடுவோம்மா, இப்போ பாரு. ஸ்கூல்ல மறைக்கிற மாதிரி இப்பயும் மறைக்கிறாரு பாரு. யார் பண்ணுங்க? ஏதோ பொண்ணு பிள்ளைய கடத்த வந்த மாதிரி பொறாளியே வர்றீங்க. என்ன வேணும் உனக்கு? நீங்கள் தான் வேணும், வந்து காரில் இருங்க. காருக்குள்ள இருக்கணுமா? நான் எதுக்கு காருக்குள்ள இருந்தேன்? ஏதோ வயசான காலத்தில் பாவம் நடந்து போகிறீங்கன்னு லிஃப்ட் கொடுக்கலாம்னு நினச்சா ஓவரா பிக் பண்ணுறீங்க. வயசாயிருச்சா எனக்கா? எனக்கு ஒன்றும் வயசாகலை, நான் நடந்து போய்க்குவேன், நீங்கள் பார்த்து போங்க. இப்போ மட்டும் போகணுங்க. ஸ்கூல் படிக்கிறப்ப 2 நிமிஷம் லேட்டாக வருவேன். அதுக்குன்னா பெரிய மிலிட்ரி மேன் மாதிரி வெறப்பான்னுக்கிட்டு கேட்டே நிற்க வச்சு 10 நிமிஷம் கழிச்சு அனுப்புறது. ப்ரேயர் முடிஞ்சிடும். அப்புறம் போனால் பிடி வாத்தியார்ட்ட திட்டு. அப்புறம் ஸ்கூலில் ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர்கிட்ட போனால் அவங்க திட்டு. அதுக்கப்புறம் லெட்ரு வாங்கிட்டு சொல்லுவாங்க. இன்னும் பெரிய தப்புன மாதிரி வீட்டில் போய் அம்மா அப்பாட்ட லெட்ரு, இனிமேல் லேட்டாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி.
அதை கையெழுத்து வாங்கி வீட்டுக்கு வரணும். இதெல்லாம் பண்ணதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான். ஸ்கூல்லையா? 1990 பேட்ச், சத்தியமங்கலம், காந்தமணி. ஞாபகம் வருதா? அட 90ல் சத்தி ஸ்கூலில் படித்தவங்களா? ஆமாண்ணே. இப்போ ஞாபகம் வந்துருச்சானே? எங்கப்பா எல்லாம் மறந்து போச்சு, வயசாயிருச்சுல்ல. என்னமோ இப்போ 5 நிமிஷம் முன்னாடி நான் பெரிய வயசு பையன் அப்படியா நீங்கள்? எல்லாம் வயசாயிருச்சுன்னா எல்லாம் மறந்தே வந்திருப்பா. அதை ஒத்துக்குங்க. பரவாயில்லப்பா, எல்லாம் என்ன நல்லா ஞாபகம் வச்சுருக்கீங்க. எல்லாம் நல்ல நிலைமைக்கு இருக்கீங்க. பெரிய காரெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. நல்லா இருக்கு. ஆமாம், என்னென்ன இன்னும் வாட்ச்மேனாக இருக்கீங்க? வாட்ச்மேன் வேலையா? அட எனக்கு கலெக்டர் வேலையே வந்தது, அது எனக்கு பிடிக்கல. அதனால தெரிஞ்ச வேலை இதே எடுத்துட்டு போலான்னு இருக்கிறேன். எப்போ பார்த்தா இதே குசுமுதேன். 30 வருஷம் முன்னாடி இப்படி தான் பேசுறாரு, இப்போ எப்படி தான் பேசுறாரு பார்த்தியா? ஏனே என்னப்பா பண்ணுறது, எனக்கு இந்த வாட்ச்மேன் வேலை தான் தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. அதனால இதையே பார்த்துட்டு இருக்கிறேன். மாணிக்கண்ணே, உங்கால ஆயாமா செல்வியக்கா இப்படி இருக்காங்க? ஆடா நீ ஒன்றப்பா, இது யார் கிளப்பி விட்டானுங்கன்னு தெரியல. எனக்கு செல்விக்கு தொடர்பு இருக்குன்னு அது பள்ளிக்கூடம் பூரா பரவி மரியாதை காரணம் கெட்டுச்சப்பா. யாரு கிளப்பி விட்டா தெரியுமா? எங்க யாருன்னு தெரியுது? வேற யாரும் இல்ல. ஆடா நீயாமா அது? ஆமா, இந்த பொண்ணு யாரு? நான் தானே கண்மணி. நானும் அதே ஸ்கூல்ல தான் படித்தேன். ஸ்கூலுக்கு லேட்டாக வரும்போது சைக்கிளில் வருவேன். நீ போய் சைக்கிளை நிறுத்திட்டு வாம்பிங்க. நான் போய் சைக்கிள் நிறுத்திட்டு அப்படியே கிளாஸுக்கு ஓடி போயிடுவேன். எப்படா சாயங்காலம் வருவேன், பிடிச்சி 2 அடி வைக்கலான்னு வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்களா? நான் உங்களுக்கு தெரியாம வெளியில ஓடி போயிடுவேன். இப்படியே எப்ப பார்த்தாலும் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு உங்களை ஏதாவது பண்ணி ஆகணும்னு முடிவு பண்ணி எஸ் மாணிக்கன்னு பேர் வச்சு ஆயாமா செல்விக்காக்கும் வாட்ச்மேன் மாணிக்கண்ணனுக்கும் கனெக்ஷனை சொல்லி கிளப்பி விட்டதே நான் தான். ஆடா நீதானா அது? நீ பண்ண வேலையில என் வேலையே போச்சுமா. ஐயோ சாரிண்ணே, இப்படி ஆகும்னு தெரியலையே. சரி, நீ தெரிஞ்சு பண்ணியோ தெரியாம பண்ணியோ, ஸ்கூல்லையே வச்சு ஒரு அழகான பிள்ளைய என்னோட சேர்த்து கனெக்ஷன் பண்ணி விட்டிய, அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு இருக்குது. அண்ணே, எங்க பசங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேண்ணா. இதுலயும் அஸ்மாரிக்கும் தானா? பாலமுருகன். சொல்லு பாலமுருகா. அப்படியா? சரி சரி, நாங்கள் வாக்கியப்பட்டு வந்துடும். நீ ஆட்டோ எடுத்துட்டு அங்கே வந்துடு, ஜாயின் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. பானுமதி? ஆமா. கண்மணி, காந்தமணி, பாலமுருகன். ஹே, நீங்களா? என்ன இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம்? பாப்பா வாங்க வாங்க, உள்ள வாங்க. இவதான் என் பொண்ணு. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. ஏய், வீடு சூப்பரா இருக்குடி. சொந்த வீடா? ஆமா, சொந்த வீடு தான். கீழ் போர்ஷன் நம்மளது தான் ஆண்டி, வாடகைக்கு விட்டுருக்கோம். சூப்பர்மா. அந்த போட்டோல இருக்கிறது அது நான் தான் ஆண்டி. எப்படி கியூட்டா இருக்கேனா? உங்களை மாதிரியே. ஆமா தங்கம், என்ன படிச்சிருக்க? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கேன் அங்கிள். பானுமதி, உன்னை மாதிரியே உன் பொண்ணு துரு துருன்னு அழகா பேசுறாப்பா. ஏன் பொண்ணுல அப்படிதான் இருப்பா.
உன் பேர் என்னடா? சூரியனும் சந்திரனும் சேர்ந்தது தான் என் பேரு. எங்க நீங்களே கண்டுபிடிங்க பாப்போம். விடுகதையா? விடுகதைனாவே அந்த விளக்கண்டதேன். சொல்றா டேய். சூரியனும் சந்திரனும் யார் இவ்வளோ? டக்குன்னு சொல்லுங்க. சூரியகாந்தி. சந்திரமதி, சந்திரமுகி. அது நீயே. சண்மதி. வாவ், சூப்பர் ஆண்டி. இதுவரைக்கும் யாருமே என் பேரை கண்டுபிடிச்சது இல்ல. சூப்பர். என் பொண்டாட்டி பெரிய அறிவாளிடா. ஏய் காந்தாமணி, பொண்டாட்டி ஐஸ் வச்சது போதும்டா. விடுறா, பொண்டாட்டி வீடு காலம் வராதா? விடுறா டேய். ஓ, பானுமதி, சன்மதி, டூ மதிஸா? ஓகே ஓகே, சரி சரி, எல்லாரும் பேசிட்டு இருங்க. நான் போய் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷலா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஏ பானு, ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப துருதுருன்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப. இப்ப அப்படியே ஆப்போசிட்டா அமைதி ஆயிட்டியேடி. ஆமா, உங்க வீட்டுக்காரர் எங்க காணோம்? அவர் இல்லை. வெளியே போயிருக்காரா? என் லைஃப்லேயே அவர் இல்லை. என்னடி சொல்ற? எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆகும்போது அவர் துபாயில் வேலையில் இருந்தார். அரேஞ்ச் மேரேஜ், வெளிநாட்டு மாப்பிள்ளை, நல்ல சம்பளம்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணி 3 மாதத்தில் அவர் துபாய் போயிட்டார். அப்போ பாப்பா வயிற்றுல இருந்தா. அப்போ போனவர் தான் திரும்ப வரவே இல்லை. விசாரித்து பார்த்ததுல ஏற்கனவே அவருக்கு அங்கே ஒரு ஃபேமிலி இருந்திருக்கு. அதை மறைச்சிட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு. வயிற்றுல குழந்த, விட்டுட்டு போன புருஷன், அடுத்தது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் என் வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. போதும், இனி வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம், பேசாமல் செத்தரலான்னு முடிவு பண்ணேன். நான் யாரால இந்த வாழ்க்கையே வேணாம் செத்தரலான்னு முடிவு பண்ணணும். அதே காரணம்தான் நான் ஏன் வாழக்கூடாது, வாழ்ந்து காட்டக்கூடாதுன்னு காமிக்க ஒரு காரணமாக அமைஞ்சது. என்னை ஏமாத்திட்டு போனவர் திரும்ப வந்தா அவர் முன்னாடி அவரோட தயவு இல்லாமல் நான் பெருசாக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு காட்டணுங்கிற வைராக்கியம், சொந்த காலில் நின்று சாதிக்கணும்னு ஒரு வெறி. ஒரு ஆம்பளை இல்லாமல் ஒரு பொண்ணால் ஜெயிக்க முடியாதா என்ன? நான் ஜெயிப்பேன், ஜெயிச்சு காட்டுவேன்னு என் நம்பிக்கையை மட்டும் துணையா வச்சு நான் ஓட ஆரம்பிச்சேன். இது நாள் வரைக்கும் அந்த நம்பிக்கையில தான் ஓடிட்டு இருக்கேன். அந்த நம்பிக்கை தான் என்னை ஜெயிக்கவும் வச்சு. சூப்பர் பானு. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நான் சமைச்சு கொண்டு வர சாப்பாட்டை எனக்கே கொடுக்காம நீங்களாம் சாப்பிடுவீங்களா? ஆமாடி, நீ சமைச்சு கொண்டு வர சாப்பாடு அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அதனால காலி பண்ணிடுவோம். நாங்க கூட சொல்லியிருக்கோமே, நீ கம்மி மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, எப்படியாவது நீ ஹோட்டல் வச்சாவது பொழைச்சுப்பேன்னு. ஆமா, அன்னைக்கு நீங்க விளையாட்ட சொன்னதை நான் சீரியஸா எடுத்துட்டு அதையே தொழிலா மாத்திட்டேன். புரியல. உங்கள் இல்லத்தில் நடக்கும் அனைத்து விசேஷங்களுக்கும் ஆர்டரின் பேரில் சுவையான உணவு வேண்டுமா? அணுகவும் மதிஸ் கேட்டரிங். ஓனர் பானுமதி அண்ட் சண்மதி. சரி சரி, எல்லாரும் டீ சாப்பிடுங்க. பாப்பா, டீ ரொம்ப சூப்பராக இருந்துச்சுடா. ஆமாம், இது எப்போ குடிக்க மாதிரி டீ இல்லையே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சே. அது கருவேப்பிலை டீ அங்கிள். என்னது கருவேப்பிலை டீயா? டேய், இதை குடிச்சா வயிற்று கலக்கி உடம்புக்கு எதுவும் ஆயிடாதல்லப்பா? அதெல்லாம் எதுவும் ஆகாது, இது ஃபுல் நேச்சுரல். லாஸ்ட் டைம் நடந்த ஃபங்க்ஷன்ல புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணோம், செம்ம ரெஸ்பான்ஸ். போன வாரம் புளியம்பட்டியில் ஒரு ஃபங்க்ஷன் நினச்சே, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுடா. கேட்டரிங் யாருன்னு கேட்டேன், உங்கூர் கால புள்ள பானுமதி தான் சொன்னாங்க. விசாரிச்சு பார்த்தா நம்ம புள்ள தான். அதான் அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு இவங்களையும் கூட்டி இங்கே வந்துட்டேன். பானு,
உன்னை நினச்ச ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் என்ன கொஷின் கேட்டாலும் தெரியுதோ இல்லையோ முந்திரி கூட்ட மாதிரி முந்தி அடிச்சுட்டு போய் நான் சொல்கிறேன்னு மொக்க வாங்கவே இல்லை. அவ்வளோ ஆக்டிவாக துருதுருன்னு இருப்பேன். ஆனால் இப்போல்லாம் பாரு காமா ரொம்ப கம்போஸ்டாக இருக்க. உன்னுடைய பிஹேவியர்லாம் ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது பானு. இதே ஸ்டேஜில் மற்ற பொம்பளைங்களாக இருந்தால் நேரம் மேலே எந்திரிச்சே வந்திருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப் எங்கே காணாம போயிருன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் நீ அதிலேருந்து ரெக்கவர் ஆகி டெவலப் பண்ணி இந்தளவுக்கு இருக்கேங்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குல்ல. நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் ஒரு கொஷின் கேட்பாங்க, உங்களுக்கு ரோல் மாடல் யாருன்னு. அது பெருசாக தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் என்ன சொல்லணும்னா நான் ரஜினி மாதிரி இருக்கணும், கமல் மாதிரி இருக்கணும். ஆனால் இப்போ தெரியுது பல பேர்த்துக்கு நீ எல்லாம் ரோல் மாடலாக இருப்பேன்னு. இன்ஸ்பிரேஷன் என்னமோ கரெக்டு தான். ஆனா எனக்கு என்னோட பழைய பானுமதியை பார்க்கணுன்னு தான் ஆசையா இருக்கு. அவ அப்படியே துருன்னு இருப்பா. அவ இருக்கிற இடம் ஃபுல்லா கலகலப்பா இருக்கும். ஆனா நீ இப்ப ரொம்ப அமைதியா இருக்கியா, அதான் உள்ளுக்குள்ள கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எங்க கூட பழைய மாதிரி சிரிச்சு பேசேண்டி. அந்த ஒரே ஒரு ஆசைதான். சிரிக்கிறியா? சிரிடி. சிரிபானு மா சரிம்மா. சிரிடி. பழைய மாதிரி சினிமா பானு. பானு எப்படி கலகல சிரிப்பா படிக்கும்போது நல்லா சிரிபானு. அவளை எப்படி சிரிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். பொங்கல் வச்சு மங்கள எடு தங்கச்சி புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி பூ பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம். என்ன இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? உன்னோட கிரஷ் கார்த்திகோடது. அவர் மேல நீ பைத்தியமா இருந்த. அப்பதான் வருஷம் 16 ரிலீஸ் ஆச்சு. அப்போ உனக்கு ஒரு பேர் வச்சாங்க. ஸ்கூலே உன்னை அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அந்த பேர் சொல்லி கூப்பிடும்போது நீ வெக்கப்பட்டு சிரிப்பியே. இப்ப அதே மாதிரி சிரிக்க போற. நாங்க எல்லாரும் உன்னை கூப்பிட போறோம். ரெடி ஸ்டார்ட் 1 2 எப்படி உன்னை சிரிக்க வச்சோம் பாத்தியா? இன்னும் ஒரே ஒரு ஆசடி, எங்களுக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் பாடுறீ. என்னது? எங்க அம்மா பாடுவாங்களா? ஸ்கூல் படிக்கும்போது உங்க அம்மா பெரிய பாட்டுக்காரி. ஸ்கூல் தமிழ் டீச்சர் தமிழ் வாழ்த்து பாடுறதுக்கு, ஜனகணமன பாடுறதுக்கு, பிரேயர்ல கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு பாட்டு போட்டி வச்சா எல்லாத்துக்கும் இவ்வளவுதான் கூப்பிடுவாங்க. உங்க அம்மா சூப்பரா பாடுவா. அப்பெல்லாம் போர் அடிச்சா உன் பாட்டு தான் கேட்பான். நீயும் சொல்ல பாடுவ. அப்படியே அழகா ஜாலியா இருக்கு பானு. ஒரே ஒரு பாட்டு ப்ளீஸ். மா பாடுமா. ஒரே ஒரு பாட்டுடி. வேண்டாப்பா. பாடு பானு. ப்ளீஸ் 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 பாடுமா ப்ளீஸ். பாடு. ஏதாவது ஒரு பாட்டு, உனக்கு பிடிச்ச பாட்டு பாடு ப்ளீஸ். பாடுமா. சரி. விவரம் இல்லாமலே பூக்களும் வாசம் வீசுது, உறவும் இல்லாமலே இருமனோ ஏதோ பேசுது, ஓட நீரோட இந்த உலகம் அது போல ஓடும், அது ஓடும் இந்த காலம் அது போல நிலையா நில்லாது நினைவில் வரும் நிறங்களே தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன எண்ணமோ நினப்புல வந்து வந்து போகுதம்மா என்னமெல்லாம் வண்ணமம்மா. எண்ணங்களுக்கு ஏத்தபடி வண்ணம் எல்லாம் மாறும் அம்மா. உண்மையம்மா உள்ளத நான் சொன்னேன் செல்லம்மா சின்ன கண்ணே.
எங்க பசங்களோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா 2 பேரும் வந்துடணும், சரியா? அது மட்டும் இல்ல, கேட்ரிங் உங்க பொறுப்பு தான். இப்பவே அட்வான்ஸ் கொடுத்துட்றேன். அப்புறம் டேட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பா வந்துடுறேன், நானே நடத்தி கொடுக்குறேன். பாப்பா, அந்த மெனுவில் கருவேப்பிலை டீ கட்டாயம் இருக்கணும் என்ன? சரி அங்கிள். கார் நம்ம கார் தானே? ஆமா. ஏன் வெளியே நிற்கிது? இல்ல, கீழே குடி இருக்கிறவங்களும் கார் வச்சிருக்காங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம காரை நிறுத்திட்டா அவங்க நிறுத்த முடியாது இல்லையா? அதனால நம்ம காரை வெளியே நிறுத்திட்டேன். மா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது, உங்களை பற்றி சொன்னது, நீங்கள் ஸ்கூலில் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னது, நீங்கள் பாடினது, நீங்கள் சிரித்தது. பாருங்களேன், நீங்கள் இவ்வளோ நாளாக பாடுவீங்கன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை. ஆனால் எங்கள் அம்மாவே இன்றைக்கி எனக்கு புதுசாக பார்த்த மாதிரி இருக்குமா. நம்ம உண்மையான முகத்தை நமக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் காட்ட முடியும். நமக்குன்னு யாரும் இல்லைன்ட்டு இருந்தோம். ஆனால் நமக்காக சில உறவுகள் இருக்காங்க. அவங்கள என்னைக்கும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏங்க சாப்பிட வாங்க. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பசியே இல்லை. எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். செல்லி உட்கார். என்ன இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷம்? ஆனால் தத்திமங்கல் ஸ்கூலில் நம்ம வேலை செய்யும்போது வாட்ச்மேன் மாணிக்கத்துக்கும் ஆயம்மா செல்விக்கும் ஒரு கனெக்ஷன் சொல்லி கதை கட்டி விட்டாங்களே, ஞாபகம் இருக்கா? ஆமாம். அப்படி கதை கட்டி விட்டவங்கள இன்னைக்கு நான் பார்த்தேன். யார் அது? கண்மணின்னு ஒரு புள்ளையா? அந்த கண்மணிங்கிற புள்ள தான் நம்ம 2 பேருக்கு கனெக்ஷன் சொல்லி பள்ளிக்கூடம் பூரா கிளப்பி விட்டது. அதை கேட்டு நானும் கூட உங்கள்கிட்ட வந்து அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னேன். நீயும் சரின்னு தான் சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் ஆகி இப்போ கல்யாணம் ஆகி இத்தனை நாள் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறோம். நம்ம 2 பேருக்கு ஒரு கெட்ட பேர் வரணும்னு அவங்க நினச்சாங்க. ஆனால் அதுவே நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருச்சு. அந்த நல்ல வாழ்க்கையை அமையறதுக்கு காரணமாக இருந்த அந்த கண்மணி தான் இன்றைக்கி நான் பார்த்தேன். இந்த இயற்கை பார்த்தியா, ஒருத்தனை கெடுக்க நினைச்சாலும் கூட அது அவனுக்கு நல்லதாகவே மாற்றி கொடுக்குது. அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. சரி சரி, எனக்கு பசிக்குது, வாங்க சாப்பிட்லாம். எப்போ பாரு இந்த ஆயம்மா மாதிரியே சோறுன்ட்டு சந்தோஷமாக இருக்கிறனால நீயும் கூட சேர்த்து ஜாலியாக இரு. அட போங்க நீங்கள் வேற. என்னங்க நீங்கள் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்படியா? எனக்கு கால் பண்ணியிருந்தா நானும் வந்து அவங்கள பார்த்துருப்பேன், டீ காஃபி எல்லாம் போட்டு கொடுத்துருப்பேன்லங்க. நீ ஒர்க் டென்ஷனில் இருப்பேன்னு தான் உன்னை கூப்பிடல. அதுவும் இல்லாமல் அவங்க பசங்க கல்யாணத்துக்கு கூப்பிட தான் வந்திருந்தாங்க. நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகிறோம், அப்பா அவங்கள மீட் பண்ணலாம். சரிங்க. ஈஸ்வரி, உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காரில் வந்திருந்தாங்க. நம்ம இந்த வீட்டில் இருக்கிறத பார்த்துட்டு வாடகை வீடான்னு கேட்டாங்க. நமக்குன்னு சொந்தமாக வீடு இல்லை, கார் இல்லை, உன்னையும் வேலைக்கு அனுப்புகிறேன். என் மேலே கோவம் ஒன்றும் இல்லையே? அட என்னங்க நீங்கள், நம்ம வயசுக்கு எத்தனை பார்த்துருப்போம். சொந்தமாக காரு பங்களான்னு வச்சுருந்தா தான் சந்தோஷமாக இருக்க முடியுமா என்ன? இப்போ நம்மக்கிட்ட சொந்தமாக எதுவுமே இல்லை, ஆனாலும் சந்தோஷமாக தானே இருக்கோம். காசு பணத்தை யாருக்கிட்ட வேணாலும் கடன் வாங்கலாங்க, ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் நம்மக்கிட்ட தாங்க இருக்கு. நம்மக்கிட்ட எதுவுமே இல்லைன்னாலும் நான் உங்கள் கூட இருப்பேங்க. நீங்கள் என்ன ராணி மாதிரி பார்த்துக்கிறீங்க. இதை விட எனக்கு என்னங்க சந்தோஷம்? ரொம்ப தேங்க்ஸ். அட போங்க. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு காரில் வந்தான்னு சொன்னேன்ல, அந்த காரில் நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி ஒரு கார் வாங்கி உன்னை பக்கத்தில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறேன் என்ன?